Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் சாலையில் நடப்பட்ட திமுக கொடியால் பொதுமக்கள் அச்சத்துடன் பயணம் செய்து வருகின்றனர். பாஜக எதிர்ப்பு என்ற போலி வேஷம் போடும் விடியா திமுக மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் விளம்பர மாடல் முதல்வரை வரவேற்க 20 அடி உயரத்திற்கு சாலை நடுவில் கொடிக்கம்பங்கள் அமைத்துள்ளனர். சாலைகளை ஆங்காங்கே தோண்டி கொடிக்கம்பங்களை அமைத்துள்ளதால் சாலை பழுதாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், கொடிக்கம்பம் மின்கம்பியின் மீது உராய்ந்து ஆபத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை உள்ளதாகவும், இதனால் அவ்வழியாக பயணம் செய்யும் போது மக்கள் அச்ச உணர்வுடன் பயணம் செய்வதாகவும் வேதனை தெரிவித்தனர். மக்களின் உயிரை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் திமுகவினர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது கண்டனத்திற்கு உரியது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் முதல்வராக உள்ள தேரணிராஜன் வீட்டை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவர் செந்தில்குமார் இரும்பு சங்கிலி போட்டு பூட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முதல்வர் தேரணிராஜனின் வீடு எழும்பூர் காவலர் மருத்துவமனை எதிரே உள்ளது. இந்த வீட்டின் பூட்டை இரும்பு சங்கிலியால் யாரோ சிலர் பூட்டியிருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து தேரணிராஜன் புகார் அளித்துள்ளார். போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர் செந்தில்குமார் தான் வீட்டுக்கு இரும்பு சங்கிலி போட்டு பூட்டியிருப்பது தெரியவந்தது. அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தன்னை தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கையில் மருத்துவமனை முதல்வர் செயல்பட்டு வருவதாகவும், இதனால் அவரது வீட்டுக்கு பூட்டு போட்டதாகவும் கூறியுள்ளார். இந்த சம்பவம் மருத்துவர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆவின் பால் பாக்கெட் விநியோகிக்கும் விநியோகஸ்தர்கள் கூடுதல் விலை நிர்ணயிப்பதாகவும், அந்த விலை உயர்வு மக்கள் தலையில் சுமத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் பால் பாக்கெட் விநியோகஸ்தர்கள் சிறு வியாபாரிகளுக்கு கூடுதல் கட்டணத்தில் விநியோகிப்பதாக பால் முகவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக 12 லிட்டர் பால் பாக்கெட் கொண்ட ஒரு டப்புக்கு கூடுதலாக 3 ரூபாய் என்று வசூல் செய்வதாகவும், ஒரு நாளைக்கு 100 டப்புகளை வாங்கும் பால் வியாபாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு நாளைக்கு 300 ரூபாய் என்றால் மாதத்திற்கு 9,000 ரூபாய் வரை பால் விநியோகஸ்தர்கள் தங்களிடம் கட்டணத்தை வசூலிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். திமுகவை சேர்ந்த ஆவின் பால் விநியோகஸ்தர்கள் அடிக்கும் கட்டண கொள்ளை பொதுமக்கள் தலையில் சுமத்தப்படுவதாக இல்லத்தரசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ என்னென்னா எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்காங்க. ஸோ அரசாங்கம் ஆவின் பால் கொடுக்குறாங்க. ஸோ அது நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுக்க நல்லதுன்னு நினச்சி நம்ம வாங்குகிறோம். பட் ஆனால் என்ன ரேட்டு நியாயமாக இருக்க மாட்டேங்குது. இப்போ 30 ரூபா பால் 32 ரூபான்னு கொடுக்குறாங்க. அதுமாதிரி எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் மிடில் கிளாஸு, இப்போ எல்லாமே இல்லாதப்பட்டவங்களும் அதை தான் குழந்தைக்கு நல்லது, அந்த மாதிரி பெரியவங்களுக்கு நல்லதுன்ட்டு போகும்போது அவங்க இந்த மாதிரி ரேட் அதிகமாக வைக்கும்போது நாங்கள் என்ன எங்களால் கஷ்டமாக இருக்குது வாங்குறதுக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் பணி நிரந்தரம், தொழிலாளர் வைப்பு நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான பள்ளி பயிற்றுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நகராட்சி திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பயிற்றுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். 6 மாத காலமாக தங்களுக்கான தொழிலாளர் வைப்பு நிதியை வழங்காமலும் பணி நிரந்தரம் செய்யாமலும் ஸ்டாலின் அரசு தங்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினர். EPF, மருத்துவ விடுப்பு, ESI, பணித்தளத்தில் ஏற்படும் விபத்து மரணங்களுக்கு இழப்பீடு, பணி பாதுகாப்பு என எந்த தொழிலாளர் உரிமையும் இல்லாமல் வேலை செய்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அடுத்த கட்டமாக திருச்சி உள்ளிட்ட மண்டலங்களில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும், வருகின்ற 22ஆம் தேதி சென்னையில் கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டமும் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு கல்வி அளிக்கும் சிறப்பு பயிற்றுநர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். EPF அலுவலகம் EPF வழங்க கோரிய அந்த ஆணையை உடனடியாக நிறைவேற்றி கடந்த 2014 இன்று வரை உள்ள EPF தொகையை உடனடியாக சிறப்பு பயிற்றுனர் வங்கி கணக்குக்கு செலுத்த வேண்டும் என்று கோருகிறோம்.